ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அப்போ வேதேஸ்வரி அவங்க வந்தம்மாவே இன்னைக்கு வருஷமா இந்த வீட்டில் என் கூட அன்பா பேசின ஒருத்தி இன்னைக்கு என்னை பார்த்து பயப்படுறாளா? நேற்று வரைக்கும் நான் உன் அன்புக்கு பாத்திரமா இருந்தேன், இன்னைக்கு நான் தவறானவள ஆகிட்டேனா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. அப்போ அதுக்கு செய்தாலும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி மண்டே ஆடுறாங்க. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் உனக்கும் அவினாஷுக்கும் எனக்கும் மோகனாக்கும் இடையில உள்ள உறவை பற்றி சொல்லாம தான் இருந்தேன். ஆனால் சேகர்கிட்ட நான் எதையும் மறைச்சதே இல்லை. அவருக்கு என்னை பற்றி எல்லா உண்மையும் தெரியும். அப்போ அதை கேட்டு அவினாஷும் சேகர் அவங்கள பார்த்துட்டு அப்போ இதை எங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்களும் சைத்தாலையை பார்த்துக்கிட்டே காரணம் உன் கண்ணு முன்னாடியே ஈக்கி அவினாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு எல்லா உண்மையும் வெளியால வந்துக்குது. வெளியே வந்த உடனே என் மேலே இந்த நம்பிக்கை பேத்துட்டுல. ஒருவேளை இந்த உண்மையை நான் முன்னாலேயே சொன்னீந்தா என் மேலே உங்க யாருக்கும் நம்பிக்கையே வந்திக்காது. மோகனா என் சகோதரியா இருக்கலாம், ஆனால் சைத்தாலியை நான் என் கூட பிறந்த சகோதரியா தான் நான் நினைச்சேன். இங்க மொத்த குடும்பத்தையும் நான் என் குடும்பமாக தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்க என் மேலேயே சந்தேகப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அந்த வேதஸ்ரீ ஒரு முக்கியமான விஷயத்த இந்த ஃபேமிலி கிட்ட இருந்து மறைச்சிக்கா. அவளை யாரும் இனி மன்னிக்க மாட்டாங்க. இனிமே அவ மேல நம்பிக்கை வராது. ஸோ இந்த ஃபேமிலி சுக்குநூறா உடைய ஆரம்பிச்சிட்டு அடி மேல அடி விழுந்தா அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். அவட ராஜ்யத்தோட அஸ்திவாரம் ஆடிடுச்சு. இங்க குழப்பம் உருவாகிட்டுன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை ஈஸியாக பிரித்து வச்சிடலாம். இந்த கேம்ல வின் பண்ண போகிறது நாம தான், ரைட் அப்படின்னு சொல்லி ரூபி மோகனா கிட்ட சொல்லிட்டீக்கா. எங்க வேதஸ்ரீ அவங்க அழுதுகிட்டே இருந்ததும் சேகர் சமாதானப்படுத்துறாரு. அப்போ சேத்தாலி அவங்களும் அவங்களோட காதை பிடிச்சிக்கிட்டே சாரி, என்ன தயவு பண்ணி மன்னிச்சிடுங்க, நான் உங்க மனசை வேதனைப்பட்டணும்னு அப்படி சொல்லலை. ஆனால் நான் மறுக்கலை. நான் அந்த விஷயத்த கேள்விப்பட்டப்போ நான் கொஞ்சம் பயந்துதான் என்ன ஆகும்னு நினைச்சேன். ஆனால் இப்போ ப்ராமிஸாக சொல்கிறேங்க்கா, எப்போ போல நான் உங்க மேலே வழக்கம் போல அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சுக்க. அந்த நம்பிக்கை என்னைக்கும் மாறாது அப்படின்னு சொன்னவங்க அழுதுகிட்டே அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ சேகரும் ஹெப்பியாக பார்த்து நிற்காரு. அப்போ அவினாஷும் அண்ணி ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் என் அண்ணனுக்கு தம்பியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வெறும் அண்ணி மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு தாய். ஒரு தாய் பிள்ளைங்க கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னா அந்த செயலுக்கு பின்னால் குடும்பத்திட பிள்ளைங்கள நன்மைக்காகத்தான் இருக்கும்னு அர்த்தம். ஒருவேளை நாங்கள் உங்களை தப்பாக பேசியிருந்தா நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாரு. அப்போ அவரும் மன்னிப்பு கேட்க, அப்போ செய்தாலே அவங்களும் கையெடுத்து கும்பிட்டு நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எங்கள் மேலே கோவப்படாதீங்க சாரி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் வேதஸ்ரீ அவங்க ரெண்டு பேரும் கையும் எடுத்து விட்டவங்க பைத்தியம் பிடிச்சிக்கா. அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சொன்ன எந்த விஷயத்துக்காச்சும் நான் கோவப்பட்டிக்கேனா அப்படிக்க சொல்ல ஏன் இப்படி சந்தேகம் அப்படி சொன்னவங்க அழாத சித்தாலி அப்படின்னு சொல்லி அவங்களோட கண்ணீரை தொடச்சி விட்றாங்க. அப்போ அவங்களும் இங்கே பாரு, நமக்கு இப்போ அழுது புலம்புறதுக்கும் தகராறு பண்ணுறதுக்கும் டைம் இல்லை. இப்போ நம்ம ஒத்துமையாக இருக்க வேண்டிய நேரம். ஒத்துமையாக இருந்தால் தான் அதை தீய சக்தியை அழிக்க முடியும் அப்படின்னு வேதஸ்ரீ சொல்கிறாங்க. அப்போ சேத்தாலே அவங்களும் ஆமாக்கா, நாம் இனிமேல் ஒத்துமையாக இருக்கணும். அந்த தீய சக்தி குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யும். அந்த மோகனா எவ்வளோ வேணாலும் முயற்சி செய்யட்டும், அந்த மோகனா எவ்வளோ வேணாலும் முயற்சி செய்யட்டும், நமக்குள்ள பிரிவினை வராது அப்படின்னு சொல்லிட்டு சேத்தாலி அவங்கள ஹக் பண்ணிட்டு முன்னாடி ஒத்துமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவினாஷும் அந்த ஒத்துமை இன்னைக்கும் இங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சேகர் அவரும் இந்த ஒத்துமை என்னைக்கும் இங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஆயிக்குதுவோ. அப்போ மோகனா அவங்களும் வேதனையில் குழம்பிக்கிற ஒருவரை ரொம்ப சுலபமாக உடைச்சிடலாம், ஆனால் ஒற்றுமையான குடும்பத்தை உடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு புரிஞ்சு பேசுகிறாங்க. அவங்களுக்கு அந்த குடும்பத்தான் பலம். இந்த இடத்துக்கு அவங்க நமக்கு எதிராக திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சுப்பாங்க அப்படின்னு மோகனா அவங்க சொன்னதும் ரூபியும் இந்த ஃபேமிலியை உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறியா மோகனா அப்படின்னு டவுட்டாக கேட்குறாங்க. எனக்கு எந்த வித டவுட்டும் இல்லை, ஃபுல் நம்பிக்கைக்கு. வேதஸ்ரீங்கிறவ என் சகோதரி, அந்த வேதஸ்ரீட ஒவ்வொரு அசைவும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவள் வேதஸ்ரீ அவங்க கரெக்டா, மோகனா என் சகோதரி, அவட கண் அசைவுக்கான காரணம் கூட எனக்கு தெரியும்.
அவள் அஞ்சு இந்த வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக போயான நீலி கண்ணீர் வடிப்பா, முதல்ல கண்ணீர் வடிப்பா, அவளை லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக அவள் என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு அவங்கள பற்றி தெரிஞ்சு கரெக்டாக சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஷோக்காகி பார்த்துட்டு இருக்குதுவோ. இன்னும் சில நாட்கள்ல ரத்த சந்திர கிரகண ராத்திரி வருது. அதுக்கு முன்னால நாம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலன்னா நம்மளை அஞ்சு அவட தீய சக்தியா மாத்திடுவா. அவ சேத்தாலே அவங்களும் அது இல்லக்கா, அவங்களோட முயற்சியை எப்படி நாம தடுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஒரே வழிதான் இங்குது, பிரியா அஞ்சிட கல்யாணம். நான் எப்பவும் வழி உறுத்துற விஷயம். தெய்வ சக்தியால தான் தீய சக்திகிட்ட இருந்து அஞ்ச காப்பாற்ற முடியும். அவங்க அப்படி சொன்னதும் சேத்தாலே அவங்களும் நீங்க என்ன சொல்றீங்க, அஞ்சிட்ட மேரேஜ் தான் ரூபியோட நடந்து முடிஞ்சிட்டே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களும் அது கல்யாணம் இல்ல, ஒரு ஏமாத்து வேலை நடந்ததை நான் ஒரு கல்யாணமாவே நினைக்கல. அப்ப அதுக்கு சேகரும் வேதஸ்ரீ சொல்றது கரெக்ட். நாம எல்லாரும் அந்த கல்யாணத்துல பங்கெடுக்கவும் இல்லை, அந்த கல்யாண சடங்கு எதுவுமே நமக்கு நினைவில்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவினாஷும் நமக்கு மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை பற்றி அஞ்சுக்கு கூட எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேதஸ்ரீ அவங்களும் ஏன்னா அந்த சமயம் தீய சக்தி நம்ம எல்லாரையும் வசியப்படுத்தி வச்சிருந்தது, அந்த கல்யாணம் நடந்ததுக்கு ஒரு சாட்சி இல்லை, யாருமே பார்க்காத ஏமாத்தி நடந்த அந்த கல்யாணத்துக்கு எந்த வித அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேதாரி அவங்களும் கன்ஃபியூஸ்டாவே நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, ஆனா மோகனாக்கு எதிரெல்லாம் அஞ்சையும் பிரியாவையும் எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு டவுட்டா கேக்குறாங்க. அப்ப அவினாஷும் அது மட்டும் இல்ல அண்ணி, முதல்ல அஞ்சு பிரியாவும் இந்த மேரேஜை ஏத்துக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. நாம பிரியாவோட நம்ம இந்த மேரேஜை பேசிட்டு இருந்தப்போ உங்க மனசுல எல்லாம் இதே கேள்வி எழும்பிச்சு. ஆனா இப்ப என்னாச்சு, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கல. பிரியா அஞ்சுக்காக பிறந்தவ. நம்ம அஞ்சுக்கும் பிரியாக்கும் மேரேஜ் நடக்கும்னு என் மனசுல அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு அந்த துர்க்கை தாய் எப்படி நம்மன பிரியாட வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பினாலோ அதே மாதிரி பிரியாவையும் அஞ்சையும் சேர்த்து வைப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேதஸ்ரீ அவங்க சொல்றதுக்கு மோகன் அவங்க ஆன்சர் பண்ற மாதிரியே அப்படி ஒரு சம்பவம் நடக்க விட மாட்டேன், அஞ்சையும் பிரியாவையும் என்னைக்குமே சேர விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஆனா வேதஸ்ரீ அப்படின்னு ரூபி இன்னும் எடுத்து கொடுக்குறா. அவங்கள எதுவும் பண்ண முடியாது, அவ ஒரு சாமானிய மனுஷி. ஆனா இந்த மோகனா தீய சக்தி, இது ஒன்றும் சாதாரண சக்தி இல்ல, எதையும் சாதிக்கக்கூடிய சக்தி. வேதஸ்ரீயால இந்த தடவை என்ன தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க நேஹாவா பார்த்தா அஞ்சுக்கிட்ட அண்ணா புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஃபேமிலியும் இந்த மாதிரி நடக்கும், ஏதாச்சும் சீக்ரெட் ஈக்கும், அவங்க நம்ம கிட்ட சில சீக்ரெட் மறைச்சிக்காங்க, அது தெரியக்கூடாதுன்னு நினைச்சிக்காங்கன்னா அது நல்லதுக்குதான் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப காஜலும் உண்மையை மறைச்சதான் ஒரு பக்கம் ஈக்கட்டும், ஆனா பொய் மேல பொய் சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு, இவ்வளவு நாளா அம்மா எவ்வளவு பெரிய பொய் சொல்லிப்பாங்க. அப்ப அதுக்கு அஞ்சும் அம்மாட செயல் பொய்யா தெரியலாம், ஆனா அவங்களோட பாசம் பொய்யானது இல்லை அப்படின்னு கரெக்டா சொல்றான். நான் அதை மறுக்கல, அம்மா நம்ம மேல உயிரையே வச்சுக்காங்க, ஆனா இப்ப உண்மையான தாய் வந்துட்டாங்களே, உள்ள பாசம்னாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, தான் பெத்த பிள்ளைய ஒரு தடவையாச்சும் பாத்திர மாட்டோமான்னு தவிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு காய்ச்சல் சொல்றா. அஞ்சு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றேன்னு தெரியாம சைலண்டா இருக்கான். அப்ப பிரியாவும் நான் அந்த மோகனாலே பெரிய சிக்கிட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு பாக்குறா. அப்ப அவளோட மைண்டுக்குள்ள ஏற்கனவே நடந்தது தான் ஞாபகம் வருது. அப்ப அவளும் அழுதுகிட்டே இப்பவே அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும், ஆனா இந்த வேலையை என்னால தனியே செய்யவே முடியாதே, இந்த விஷயத்துல என் அப்பாவால தான் எனக்கு உதவ முடியும் அப்படின்னு போன் எடுக்கிறா. நான் இந்த உதவி கேட்கறதுக்கு முன்னால நான் தான் அவட மகன உண்மையை அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டே உடனே கால் பண்றா. அவரும் கண்டக்ட் பண்ணலாது, ஸோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கன்னு ஒரு ரெக்கார்ட் போட்டு வச்சுக்காரு. அப்போ பிரியாவும் நான் பிரியா பேசுறேன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் தான் உங்களோட அப்படின்னு சொல்ல முடியாம கட் பண்ணிடுறா. அப்ப பிரியாட தங்கச்சி அவளும் போன்ல சம்திங் எதையும் கேட்டிருக்கா. அப்ப பார்க்க ஏதோ சவுண்ட் கேட்டதும் திரும்பி பார்த்தா டேடி அண்ணா ஃபுல்லா ப்ளீடிங் ஆகி அடிபட்டு வந்து நிற்காரு. அவட கையில ஒரு வேலைக்கு அதை தரையில போட்டு விடுறாரு. அவளும் அவளையும் அதையும் ஷாக்காகி பார்த்துட்டிக்கா. அவ கோலை கட் பண்ணதுக்கு அப்புறம் அவளும் நான் தான் அவங்கள்ட்ட பொண்ணு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டிக்கா. அப்ப அழுதுகிட்டே இந்தவ கண்ணீரை தொலைச்சுக்கிட்டு இப்ப நான் அழ வேண்டிய டைம் இல்லை, இப்பவே நான் போய் என் அம்மாவை கண்டுபிடிச்சாகணும், என்னால என் அப்பாட உதவி கேட்க முடியலைன்னா நான் அவங்கள தேடுற முயற்சியை தனியா தான் பண்ணணும். ஒருவேளை மோகனா அம்மாவை சிறப்புடிச்சு வச்சிருந்தா அம்மா ஈக்கிறதுக்கு இடத்துக்கான போறதுக்கான வழி மோகனா கிட்டதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சவ ஓடுறா. அப்ப ரிஷியும் ரூபி தீய சக்தின விஷயத்த நான் ஒரு செகண்ட்லயே புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா அவளை பார்க்க சொல்லலாம் எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு. அப்ப அதுக்கு காஜலும் இந்த வீட்டுல எல்லாமே பெர்ஃபெக்டா நடந்துட்டு இருந்துச்சு,
பியாக்கும் நமனுக்கும் மேரேஜ் ஆகியிருந்தா அது தொடர்பாக எந்த உண்மையும் தெரிஞ்சிக்காது அப்படின்னு சொல்றா. அவ நேஹாவும் யா ரைட், நமன்னு ரவுடிஸ் அண்ணனை அட்டாக் பண்ணாம இருந்திருந்தா மோகனை அவங்கள உருவத்தை நம்ம பார்த்துக்கவே மாட்டோம், எந்த சீக்கிரட்டும் வெளியே வந்திக்காது அப்படின்னு சொன்னதும் ரிஷியும் அவ அப்படி சொல்றா. அப்ப ரிஷியும் ஆனா ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது, தன்னை கொலை பண்ண வந்தது நமன் தான்னு குருமதா சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பியா எதுக்காக ஒத்த காலில் அவனை தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னா அப்படின்னு கேட்குறான். கரெக்டா? அவன் அப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் அஞ்சுக்கும் டவுட் வருது. அப்ப அவனும் நிச்சயமா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், அதை நிச்சயம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப பியாவும் சைலண்டா வந்து மோகனா அவங்களோட ரூம்ல எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப அஞ்சும் அவனோட ரூமுக்கு போயிட்டு பாக்குறான், பட் பியா இல்ல. அப்ப இவளும் எல்லா இடமும் தேடிக்கிட்டே இருக்கா ஏதாச்சும் கிடைக்குமான்னு. அப்ப அவளும் பாத்ரூமுக்கு போறா. அப்ப கரெக்டா மோகனா அவங்க சொல்றாங்க, நீ பியாவை பத்தி கவலைப்படவே தேவையில்ல, பொண்ணு தான் அம்மாவை தேடி நான் விரிச்ச வலையில தானாவே வந்து விழ போறா, அவ வருவான்னு எதிர்பார்ப்புல நான் அவளுக்கு வலை விரிச்சு வச்சுக்க, குருவி நான் விரிச்ச வலையை தேடி வர காத்து தீக்குது அப்படி சொல்றாங்க. அவ கரெக்டா பார்த்தா பியா நீக்கிற இடத்துல ஓட்டரா வருது. அப்ப பியா என்னன்னா கபட் கிட்ட போறா. அப்ப அந்த ஓட்டரும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வருது. அவ அஞ்சும் பியாவை தேடிட்டே வாரான். பியா என்னன்னா போறா, அந்த ஓட்டர் என்னன்னா ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது. அப்ப அவட இயரிங் சவுண்ட் அஞ்சுக்கு கேட்டுடுறு. அந்த சவுண்ட் கேட்டாலே அஞ்சு தான் ஃப்ரீஸ் ஆகிடுவானே. அவன் அப்படியே நிற்கிறான். இங்க பார்த்தா அந்த ஓட்டர் பியா கிட்ட வந்துட்டு. அப்ப அஞ்சுக்கு அந்த சவுண்ட் கேட்டாலே தெரியுமே பியா இங்க தான் இருக்கான்னு சொல்லி அவனுக்கு அது சென்ஸ் ஆகிட்டு அவ பியாவை ஆல்மோஸ்ட் அந்த ஓட்டர் டச் பண்ணிக்கும். பியா என்னன்னா அதுக்குள்ள எங்கிட்ட சைட்ல வந்துடுறா. அவ பியாக்கு அந்த வாட்டர் டேப்பை பார்க்க சொல்ல ஏதோ சம்திங் ஃபீல் ஆகுது. அப்ப அதுக்கிட்ட அவ போறா. அப்ப அந்த வாட்டரும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வருது. அப்ப அஞ்சுக்கும் அந்த இயரிங் சவுண்ட் எங்க இருந்து வருதோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு அவனும் போறான். அவ பியாவும் கிட்ட போயிட்டு பாக்குறா. பார்த்தா அதுல பேரட் அந்த சரகு சம்திங் அதெல்லாம் இங்குது. அவ அதை பார்த்த உடனே அவளுக்கு அவளுடைய அம்மா வந்து பேரட்டா சேஞ்ச் பண்ணது தான் ஞாபகம் வருது. அஞ்சும் பியா இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு இருக்கான். அவ பியாவும் அந்த வாட்டரை மெதுவா டச் பண்ண போறா. அப்ப அதுல பெரட்டு சிறகாட்டை இருந்ததெல்லாம் இல்லாம போயிட்டு ஒரு கை ஒண்ணு வந்து பியாவை உழுக்க பிடிச்சி இழுத்துடுறு. அவளும் அது உழுக்க உழுந்துடுறா. உழுந்து அவளால பிரீத் பண்ண முடியாம எப்படியோ வெளியில வர ட்ரை பண்றா. அப்பவும் அந்த கை வந்து உழுக்கையே இழுக்குது. அப்ப அஞ்சு வந்து டோர் கிட்ட வந்துடுறான். அப்ப பியா வந்து எலும்பி எப்படியோ சவுண்ட் போட வர அது என்னன்னா வாயை பிடிச்சி பொத்தி உழுக்க இழுக்குது. அவனுக்கு ஏதோ சென்ஸ் ஆகணுதும் அவன் ஃபாஸ்டா ஓடி வாரான். அப்ப அவ எவ்வளவு ட்ரை பண்ண அது உள்ளுக்கு தான் பிடிச்சி இழுத்துட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பியா என்னன்னா அப்படியே மயக்கமாகிடுறா. அப்ப அஞ்சு கரெக்டா அந்த ரூம் டோரை ஓபன் பண்றான். அப்ப அவனுக்கு ஓட்டர் சவுண்ட் தான் கேக்குது. கேட்ட உடனே அவனும் பாத்ரூமுக்கு வந்து பாக்குறான். அவன் அன்கான்சியஸ் ஆனதால அவனுக்கு அவ எங்க இருக்கிறேன்னு தெரியல. அவனும் தேடிட்டே இருக்கான். அப்ப அவனும் அவ இங்க இல்லையாய்க்கூட போறான். அவ கரெக்டா பியா வந்து அவட பிரீத் பண்றதுல இருந்து பபிள்ஸ் வருது. அப்ப அந்த சவுண்டை கேட்டுட்டு அவனும் அங்க நின்றுடுறான். அதுக்கு பொறுத்தா அவனுக்கு சென்ஸ் ஆகணும். திரும்பி பாக்குறான். பார்க்க அந்த வாட்டர் டேப்ல பியா ஈக்குறது. அது உடனே ஓடி போனவ பியா அப்படின்னு சொல்லி கத்திட்டே அவளை தூக்குறான். பியா பியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்புறான். அவ அன்கான்சியஸ் ஆகிட்டா. இதெல்லாம் என்ன டேட், அவங்களுக்கு ஏன் இப்படி அடிப்படைக்குன்னு சொல்லுங்கன்னு அவளும் டென்ஷனா கேட்குறா. அப்ப அவரும் உனக்கு எங்கே நான் வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை உங்களோட ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சுட்டு இருந்தது, ஆனா நீங்க இங்க இல்லை, அதான் உங்களை நான் பார்க்க இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாக்குறா. பார்த்துட்டு என்ன உங்களுக்கு ஏன் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டே கேட்குறா. எனக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படின்னு சொல்லி அவரு டெரரா சொல்றாரு. டேட் நீங்க அந்த ரூமை விட்டு வெளியே வரதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதும் அவரும் கோவமாவே எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, காலேஜ்ல இருந்து நேரடியா என் ஆஃபீஸ்க்கு வராதன்னு சொல்லிக்கணும்ல, ப்ளீஸ் கோ என்ன ப்ளீஸ் வேலை செய்ய விடு அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. அப்ப அவளும் ஆனா டேட் உங்க போன்ல சில மெசேஜஸ் சொல்ல வர. அப்ப அவர் என்னன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவட போனை அவகிட்ட இருந்து வாங்கிடுறாரு. அப்ப அவளும் அந்த ரூமையும் அந்த வேறையும் பார்த்துட்டே நிக்கிறா. அவரும் நான் உன்னை அப்பவே போன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவளும் வேற வழி இல்லாம அங்க இருந்து போய்த்துடுறா. அப்ப அவரும் அவ போனதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணி அதை நெய்து சம்திங் ஏதோ பவுடர் ஆட்டம் ஒன்று எடுத்து அவட கையில போடுறாரு. பார்த்தா பக்கத்துல அந்த வேரும் துடிக்குது. எதையும் யோசிக்கிறாரு. ஓகே என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஓகே गाइस.